இப்படி ஒரு மன வலிய தமிழ் சினிமா இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸை உடைக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்கணுமே தவிர அந்த கருப்பு அப்படிங்கிற நிறம் என்னங்க பாவம் பண்ணுச்சு? உனக்கே அவங்கள பிடிக்கலையா? எப்படிங்க நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் விட்டு தர முடியும்? ஐய நீ ரொம்ப குண்டா இருக்க, என்ன கருப்பா கேவலமா இருக்க அப்படின்னு தமிழ் சினிமா பெண்களோட உருவத்தை வச்சும் அவங்களுடைய நிறத்தை வச்சும் ரொம்ப இழிவா கட்டமைச்ச காட்சிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். தம்பி நீ பேசுப்பா. தமிழ் சினிமா ஸ்டீரியோ டைப்ஸ் பார்ட் 3. நான் உங்கள் பாரதி. இந்த காட்சியில ஹீரோ அந்த பெண் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் தான். ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்கல. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து இவங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு ரூம்குள்ள ஓடி போய் அழுகுற மாதிரியான அந்த காட்சி ரொம்ப சீரியஸான எமோஷன்ல டிராவல் ஆகுது. அதுல ஹீரோ பாதிக்கப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஹீரோ தரப்புல இருந்து விவேக் அந்த பெண் கிட்ட போய் ஸ்னேகாங்கிற பேரை வச்சு என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு ஒரு டஸ்ட்பினை வச்சுட்டு வர அந்த காட்சி ஒரு காமெடியா கடந்து போகப்படுது. அவர் ஹீரோப்பா, அவர் சைட்ல இருந்து தானே நம்ம எமோஷனை டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த படத்துல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா, அப்போ பாதிக்கப்பட்ட இந்த பெண்கான எமோஷனை ஏன் காமெடியா வச்சீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. மாதிரி மாற்றுத்திறனாளிகளை ஒரு நகைச்சுவைக்கோ ஒரு கேலிக்கோ கிண்டலுக்கோ ஆளாக்குறதே ஒரு ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா இதே சீனை நம்ம உட்காந்து பார்க்கும்போது அது நமக்கு காமெடியா தெரியுது, நம்ம கை தட்டி ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதை கடந்து போயிடுறோம். ஒரு மாற்றுத்திறனாளி அந்த காட்சியை உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சீனு ஒரு காமெடியாவும் தெரியாது, எந்த ஒரு நகைச்சுவை உணர்வையும் அவங்களுக்குள்ள தோற்றுவிக்காது. மாறா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலியை மட்டும்தான் தரும். இப்படி ஒரு மன வலிய தமிழ் சினிமா இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. இந்த கிளிப்பிங்ல வர அந்த ஆக்ட்ரஸ் அவங்க பேர் வந்து ஆர்த்தி. அவங்களுடைய ஒரிஜினல் கலரே ஒயிட் தான். இந்த படத்துல இவங்களுக்கான கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு, அவங்க குண்டா இருக்கிற பொண்ணு, அதுலயும் ஹீரோ அவங்கள பொண்ணு பார்க்க வராரு. அப்ப ஹீரோக்கு அந்த இடத்துல வந்து காமெடி சீன் நிறைய இருக்கணும், ஹீரோ அந்த பொண்ணை கலாய்ச்சி பயங்கரமா காமெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளையா இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கருப்பு பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு அந்த கருப்பு அப்படிங்கிற நிறம் என்னங்க பாவம் பண்ணுச்சு? ஒரு பொண்ணு குண்டா இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு விருப்பு வெறுப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு ஒரு குண்டா இருக்கிற பொண்ணு சொல்லிட்டானா உனக்கே அவங்கள பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அது என்ன உனக்கே? ஏன் குண்டா இருக்கிறவங்க அவ்வளோ கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்படுறாங்க? ஏன் நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்குறோம்? அவங்கள ஒரு மனுஷியா கூட நம்ம ஆளுங்க ஏத்துக்கிறதே இல்லையே. இந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஜோதிகா ரொம்ப அழகா இருக்காங்க, மாதவனுடைய அண்ணாவுடைய வைஃப் குண்டா நல்லாவே இல்லை. அதாவது அழகு அசிங்கம் அப்படிங்கிறதுக்கான கம்பேரிசன் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல வைக்கப்படுது. இதுவே நம்ம கொஞ்சம் மாத்தி ரெண்டு பசங்களுக்கு நடுவுல கம்பேரிசன் வச்சோம்னா மாதவன் நல்லா இருக்காரா இல்ல மாதவனுடைய அண்ணா நல்லா இருக்காரா அப்படின்னு. மாதவனுடைய அண்ணா சொல்றாரு, என் முன்னாடி நல்லாவே இல்லை, என் முன்னாடி அசிங்கமா இருக்கா, என் முன்னாடி குண்டா இருக்கா அப்படின்னு. இதுவே ஒரு கவுண்டருக்கு அவங்க அண்ணாவுடைய வைஃப், நீ முதல்ல அழகா இருக்கியா, நீ முதல்ல டிப்டாப்பா இருக்கியா, நீ முதல்ல ஹேண்ட்ஸமா இருக்கியா அப்படின்னு கேட்டா அவங்க அண்ணாவுடைய நிலைமை என்ன? அண்ட் இன்னொரு சீன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா வெள்ளக்காரங்க மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்கடி, நீ கேட்ட கேட்டுக்கு இதெல்லாம் திங்கணும் அப்படின்னு ஒரு இட்லியை கொண்டு வந்து நீட்டுறீங்க. வெள்ளக்காரனுடைய உடை, வெள்ளக்காரன் பேசுற பேச்சு, வெள்ளக்காரனுடைய கலரு, வெள்ளக்காரனுடைய ஃபுட்டு, இது எல்லாமே நமக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளுடைய ஃபுட்டு, நம்மளுடைய நிறம் எல்லாமே நமக்கு ரொம்ப குறைவா தெரியுது. அது எப்படிங்க நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் விட்டு தர முடியும்? இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமா சீன்ஸ்ல ஒரு பிச்சைக்கார கதாபாத்திரம் அப்படின்னாலே கருப்பு நிறத்துல இருக்கிறவங்கள கொண்டு வந்து அந்த கதாபாத்திரத்துல பிளேஸ் பண்ணிடுறது. ஏன் இந்த நிலத்துடைய நிறமான கருப்பை அவ்வளவு இழிவா பாக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல.
ஒரு சீன்ல ஒரு 10 பிச்சைக்காரங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு 6 பேர்த்த கருப்பா காமிச்சிட்டு 4 பேர்த்த வெள்ளையா காமிச்சா கூட பரவாயில்ல. ஆனா இருக்கிற 10 பேருமே கருப்பானவங்களா இருக்கிறது தான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ்டான கதாபாத்திரங்களை கொண்டு வர்றது ஒரு டைரக்டரோட கையில தான் இருக்கு. அது ஒரு டைரக்டரோட பொறுப்பு. ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸை உடைக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்கணுமே தவிர அந்த ஸ்டீரியோ டைப்ஸை ஃபாலோ பண்ற ஒரு டைரக்டரா இருக்கவே கூடாது. ஸோ மக்களாகிய நீங்களும் இந்த மாதிரி ஸ்டீரியோ டிபிக்கல் மைண்ட் செட்ல ஏதாவது சீன்ஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் நாங்க கலாச்சாரமா பிரதிபலிக்குது. ஸோ சினிமால ஏற்பட்ட இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும்